இந்த விலங்கு இந்த வாத்து கழிவு, இந்த பன்றி கழிவு, இந்த கழுத கழிவு, இது என் மாட்டு கழிவு, இப்படி ட்ரக்கு இப்படி வச்சு எடுத்துருவேன். அதை அப்படியே சுத்தம் பண்ணி எடுத்துட்டு போய் கொண்டு போறேன் பாரு, எப்படி கொண்டு போறேன் பாரு. கொண்டு போயிட்டு இங்க பாரு, கோழி கழிவு எல்லாத்தையும் எடுத்துடுறேன். எடுத்து கொண்டு போய் அங்கே பக்கத்திலே வச்சிடறேன். இந்த குப்பை கிடங்க ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்திலே தயாரிச்சு இயற்கை எரிகாற்று உற்பத்தி தொழிற்சாலையை வச்சிடறேன். அங்கேயே பயோகேஸ் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியை அங்கேயே வச்சிடறோம். தயாரிக்குது பாரு. அந்த தங்கச்சி என் தம்பி வீட்டில் சின்னதா தயாரிச்சாங்க. நம்ம 200, 300 ஏக்கர் 400 ஏக்கர்ல செய்யறோம். விளைநிலங்களை பறிச்சில்ல, விளைச்சலுக்கு பயன்படாத பெரம்போக்கு இடங்கள் அந்த கரைந்தல தயாரிக்கிறோம். எப்படி தயாரிக்கிறோம் பாரு, அந்த தயாரிக்கிறோம் பாரு. இப்படி தயாரிச்சு அந்த குடுவையில அடைக்கிறோம், சிலிண்டர்ல அடைக்கிறோம் பாரு. எப்படி கொண்டு போறோம் பாரு. தமிழ்நாட்டு அரசு எரிகாற்று இந்த சிலிண்டர்ல ஏத்திட்ட வண்டியில மக்களுக்கு போகுது, மக்களுக்கு கொடுக்க போகுது. மக்களுக்கு போக மீதி வேற ஏதாவது மாநிலத்துக்கு வேணும்னா விற்கும், வேற ஏதாவது நாட்டுக்கு வேணும்னா நீ என்னடா அங்கிருந்து ஈரான்ல இருந்து வர்றது, ஈரானுக்கு இந்த தமிழ்நாட்டில இருந்து வருது, எந்த நாட்டுக்கு வேணும்னு அங்க சந்தைப்படுத்துறோம். இப்ப இந்த உரம், இயற்கை உரம் மிச்சம், அதெல்லாம் எடுத்தது போக இப்படி கழிவு, இந்த உரம் மிச்சமாகுது. இந்த உரத்தை எடுக்கிறோம். இது ஆகச்சிறந்த உரம். ரசாயன உரங்களை தடை விதிச்சிருது. செடி கொடி பயிர்கள் வேர்ல நச்ச இந்த வெடிவுப்பை கந்தக வேதி விரத்தை நம்ம போட தயாரா இல்லை. ஏன்னா விஷத்தை விளைவிக்க தயாரா இல்லை. நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு. இப்ப என்ன பண்றோம், இந்த மாதிரி ட்ரக்கில் வச்சு அப்படியே நிலமங்கும் அந்த உரத்தை கொண்டு தூவிடுறோம். பாத்துக்க, இந்த குப்பையை எடுத்துக்கிட்டு போய் நம்ம தான் வேளாண் பண்ணை வச்சிருக்கோம். அந்த பண்ணையில் கீரை வளர்க்க, பயிர் வளர்க்க, செடி வளர்க்க, காய்கறி வளர்க்க, எல்லாவற்றுக்கும் அந்த பண்ணையை, அந்த உரத்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ எந்த இயற்கைக்கும் கேடு வராமல் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்கி கொண்டே போறோம். இப்ப கரும்பிலிருந்து, வாழையிலிருந்து, மரவள்ளி கிழங்குலிருந்து, அப்புறம் பருத்தியிலிருந்து, வேர்க்கடலிலிருந்து, எள்ளுல இருந்து, பனையில இருந்து, தென்னையில இருந்து, எப்படி ஒண்ணுல இந்த சணல், அதை நான் ஒண்ணு காட்டுறேன். ஏன்னா இப்ப நேரமலையில மொத்தமா காட்ட முடியாது. இப்ப அடுத்தடுத்து அண்ணன் ஒவ்வொரு ஊர்லயும் போட்டு காட்டும் போது நீங்க வலையொலியில வரும் பாருங்க, எப்படியெல்லாம் அந்த பொருளாதாரத்தை பெருக்கிறேன். இது தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்ங்கிறேன். வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம்னால தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம்னு சொல்றேன். அதை ஏன்னா அங்கதான் நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்குமான வேலையும் இருக்கு. இப்போ மருந்தில்லா உணவு, நஞ்சில்லா உணவு தான். ஏன்னா நம்ம முன்னோர்கள் உணவே மருந்து என்று சொன்னார்கள். அப்போ உணவே மருந்து, நஞ்சில்லாத உணவை கூட்டு வேளாண் பண்ணை முறைமா நான் உருவாக்குறேன். எப்படி கூட்டு வேளாண் பண்ணைனா, நெல் மட்டும் விளையிறது இல்ல, கரும்பு மட்டும் விளையிறது இல்ல, வாழை மட்டும் விளையிறது இல்ல, தென்னை மட்டும் விளையிறது இல்ல, புடலங்காய், பீக்கங்காய், சொரக்காய், வெண்டைக்காய், கத்தரிக்காய், எள்ளு, கிழங்கு, கடலை, ஆடு, மாடு, பன்னி, கழு எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பண்ணை. 5000 ஏக்கர், 10,000 ஏக்கர்ல, 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டும் போது 5000 ஏக்கர்ல நான் ஏர்பூட்டி உழக்கூடாதா என்று அறிவு சமூகம் சிந்திக்கணும். அங்க பாருங்க, கம்பு விளையும், சோளம் விளையும், குதிராவளி விளையும், சாம விளையும், திணை விளையும், கீரை விளையும். கீரைனா ஒரு கீரை இல்ல, பொன்னாங்கண்ணி விளையும், வல்லார விளையும், தண்டங்கிற விளையும், அகத்திக்கிற விளையும், முருங்கைக்கீரை விளையும். பாரு என் பண்ணைய பாரு. அங்க பாரு, புடலங்காய் விளையுது, பீக்கங்காய் விளையுது, சொரக்காய் விளையுது, கரும்பு விளையுது, வாழை விளையுது, எல்லாம் வருது. ஆனா ஒண்ணு கூட நஞ்சில்ல. நம்பி நீ சாப்பிடலாம். ஏன்? தமிழ்நாட்டு அரசு விளைய வைக்குது. தமிழ்நாட்டு அரசு ஒரு நல்ல தமிழனின் அரசு, அறம் சார்ந்து ஆட்சி செய்கிற ஒரு மரவனின் அரசு. அங்க என்ன பண்ற, கூட்டு பண்ண இன்ப சுற்றுலா வைக்கிறேன், இயற்கை சுற்றுலான்னு வைக்கிறேன். இன்ப சுற்றுலா வேற, கொடைக்கானல்வோ, குற்றாலம்போ, ஏற்காடுவோ, அது வேற. இது இயற்கை சுற்றுலான்னு வைக்கிறேன். இந்த கூட்டு பண்ணைக்குள்ள இப்படி தங்கும் விடுதிகள் கட்டுறேன். நீ பிள்ளையோட வந்து சின்னதா திரையரங்கு கட்டுறேன், அங்கேயே படம் போட்டு காட்டுவேன். அப்புறம் இப்படி சுற்றுலா இந்த மாதிரி சின்ன ட்ரெயின் மாதிரி ட்ரக் மாதிரி விடுவேன். நீ இந்த பண்ணையை சுத்தி சுத்தி பார்க்கலாம். அங்க தங்கும் விடுதி வச்சிருப்பேன், நானே உணவகம் வச்சிருப்பேன்.
ரெஸ்டாரண்ட் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க உனக்கு என்ன வேணும்? மீன் வேணும். அங்க போய் இந்த மீனை நீயே பிடிச்சிக்கலாம். அந்த கோழி அப்படி அங்கே இந்த கீரை இந்த காய் என்ன கேட்கிறியோ, பன்னிக்கறி கேட்டாலும் வரும், முயல் கறி கேட்டாலும் வரும், ஆட்டுக்கறி கேட்டாலும் வரும், மாட்டுக்கறி கேட்டாலும் வரும். அங்கேயே உனக்கு சமைச்சிருவான். பாரம்பரிய உணவகம் அங்கே இருக்கும். நீனே மீன் பிடிச்சு இந்த மீனை எங்களுக்கு ஆக்கித்தாங்கன்னா தருவான். எவ்வளவு வருவாய் இருக்குன்னு பாரு. நான் சொல்றத இதுக்கு மேல நீ நம்பலைன்னு வச்சுக்க, உன்னை ஒருவனாலும் காப்பாற்ற முடியாது, உன்னை ஒருத்தனாலும் காப்பாற்ற முடியாது. பால் பொருளாதாரம் பார்த்துக்க. பால் பொருளாதாரம் எவ்வளவு இருக்குன்னா 3 லட்சம் கோடி தமிழ்நாட்டில். சாராய பொருளாதாரம் எவ்வளவு இருக்குன்னா 50,000 கோடி. பால்ல 3 லட்சம் கோடி வருவாய் இருக்கு, சாராயத்தில் 50,000 கோடி இருக்கு. அப்போ சாராய பொருளாதாரம் உயிரை எடுக்கும், பால் பொருளாதாரம் உயிரை கொடுக்கும். இதுல எந்த பக்கம் உங்க மகன் நிக்க என்பதை அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், என் தம்பி தங்கியில் புரிந்து கொள்ளணும். உயிரை எடுக்கிற சாராய பொருளாதாரத்திற்கா, உயிரை கொடுக்கிற பால் பொருளாதாரத்திற்கா? குடிக்க வச்சு அக்கா தங்கச்சி தாலி இருக்கிறதுக்கா, இந்த பாலை கொடுத்து என் பிள்ளைகளை ஊட்டமா வளர்க்கறதுக்கா? எந்த பக்கம் நிக்க? நீங்க எந்த பக்கம் நிக்க போறீங்க? அதுதான். சாராயம் காய்ச்சறவன் பக்கமா, பால் விற்கிறவன் பக்கமா? डेयरी सेक्टर 8.5 लाख करोड़ रुपए का है, जिसकी वैल्यू धान और गेहूं के कुल प्रोडक्शन से भी ज्यादा है. उसकी ड्राइविंग फोर्स भारत के ग्रामीण क्षेत्र में रहने वाली महिलाएं हैं, हमारी माताएं हैं, हमारी बेटियां हैं. பால் பொருளாதாரத்துல பால்ல பெரிய சந்தை இருக்கு. டைரி டேல பேசுறாரு பிரதமர். பால் நாள்ல பெரிய சந்தை இருக்கு. அதுலயே நம்ம பெரிய தற்சார்பு பொருளாதாரத்தை அடையலாம். அது நம்ம தாய்க்கு, நம்ம குடும்பத்திலவிற்கு, நம்ம பிள்ளைக்கு எல்லாருக்குமான பொருளாதாரம் அதுல இருக்குன்னு பேசுறாரு நாட்டின் பிரதம அமைச்சர். நான் பேசினா நீ நம்பல, சாதாரண மகன், நாட்டின் முதன்மை அமைச்சர் பேசுறாரு. இப்பவாவது இந்த மகனை நம்பு. நான் சொல்றத நம்பு. நான் வறுமைன்னு உங்க சொல்லு இல்லாம ஒழிக்கிறேன், பசிங்கிற சொல்லு இல்லாம ஒழிக்கிறேன், வேலை இல்லைங்கிற நிலை இல்லாத ஆக்குறேன். நம்பு, என்னைய நம்பு. பால் ஒரு முழுமையான உணவு. இங்க பாரு, இந்த பிள்ளை பாலை குடிச்சுன்னா பசிக்காது. ராத்திரியில நீ சாப்பிடாம போனீன்னா அம்மா வெறுவயத்துல படுக்காதப்பா, பாலையாவது குடிச்சிட்டு படுன்னு சொன்னா. ஏன்னா பால் முழுமையான உணவு, ரிச் புரோட்டீன், நல்ல முழு உணவு. இங்க பாரு, பாலை என் பிள்ளைய குடிக்குது. இந்த பாரு, நான் என்ன பண்ணுவேன், என் பண்ணையிலிருந்து தாயின் மார்ல நம்ம பால் தான் குடிச்சோம், ஆனா கழிவு வந்தது. வேற எந்த திரவ உணவுலையும் உலகில கழிவு வராது. அதுல இருந்து என்ன சொல்ல வர்றோம்? பால் முழுமையான உணவு. நான் பண்ணை வச்சிருக்கேன், என்கிட்ட பால் இருக்கு, கோழி பண்ணை வச்சிருக்கேன், முட்டை இருக்கு. இதை முதல்ல எங்கே ஏற்றுமதி செய்வேன்? பசுஞ்சோலை பள்ளிகள்னு நான் பள்ளிக்கூடம் நடத்துவேன். என் பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் தான் முதல்ல அனுப்புவேன். படிக்க போற பிள்ளைக்கு இவங்க மாதிரி உப்புமா கிண்டி போட மாட்டேன். பால், முட்டை. இங்க பாரு, எப்படி பாரு, வாசல்லையே கடை இருக்கும், வாசல்லையே அன்பு இல்லம்னு பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு தளிர் என்று விடுதி வச்சிருப்பேன். இந்த பள்ளிக்கூடம், கல்லூரி, இந்த முதியோர் இல்லம், குழந்தைகள், அதாவது பெற்றோரால் கைவிடப்பட்ட குழந்தைகள் தளிர், அந்த இடத்துக்கு தான் முதல்ல போகும். அதுபோக மிச்சம் பால் சந்தை. நானே குறிஞ்சி, முல்லை, மருதம் நெய்தல் அங்காடின்னு வச்சிருப்பேன். அந்த மருதம் அங்காடிக்கு போகும். நீ போய் அங்க கட்டிட்டு நீ தூய பாலை எடுத்துக்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்ல முடியல, என் வீட்டில் கொண்டாந்து கொடுனாலும் யாரு கொடுப்பான். கொடுக்குறவன் அவனும் கவர்மெண்ட் வேலை தான். பாருங்க, கொண்டு வருவேன். இது எதுக்குன்னா, அன்பு இல்லம்னு முதியோருக்கு கட்டி வச்சிருப்பேன். இதை நல்லா கவனிச்சுக்கணும். இதுவரைக்கும் இருக்கிற முதியோர்களுக்கு, பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களுக்கு, இதுவரை பெற்றோரால் கைவிடப்பட்டவர்களுக்கு, இனிமே எவனாவது தன்னை பெற்ற தாய் தந்தரை, பெற்ற பிள்ளைகளை கைவிட்டால் என்ன நடக்கும்னா, நாட்டின் குடியுரிமையை நீக்கி, கல்வி சான்றிதழ் செல்லாதன ஆக்கி, மின் இணைப்பு, எரிவாயு இணைப்பு, குடிநீர் இணைப்பு எதையும் கொடுக்க மாட்டேன். நீ வாழ தகுதியற்றவன், நீ மனிதனாக பிறந்ததே பிழை என்று உன்னைய தூர தள்ளி விட்டுருவேன். பார்த்துக்க, இதுவரைக்கும் இருந்ததை பாதுகாப்பேன். இனிமேல் எவனும் செய்ய முடியாது. பெற்ற பிள்ளைகளை பாதுகாக்காதவன், பெற்ற தாய் தந்தரை மதிக்காதவன், பாதுகாக்காதவன், எப்படி குடியுரிமையை ரத்து பண்ணி விட்டுருவேன். பாருங்க, பாரு, நீ வாழ தகுதி இல்லாதவன், உயிரோடவே நீ இறந்துட்ட கிளம்பிருந்துருவேன்.
இங்க பாரு, 16, 15, 10 பிள்ளைகளை பெற்ற என் தாத்தா பாட்டி ஒரு பிள்ளைகளை கூட அனாதை இல்லத்தில் விடல. 90 வயசு வரை வாழ்ந்து செத்த என் பாட்டி தாத்தாவை எங்க அப்பா முதியோர் இல்லத்தில் சேர்க்கல. அவ்வளவு பண்பாடு செறிந்து மானுட நேயம் மிக்க வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் நாம. இது இந்த அனாதை இல்லம், இந்த முதியோர் இல்லத்தை பார்ப்பது நீ என்ன நினைக்கணும்? மனித நேயத்தை கொண்டுட்டு, மனிதத்தை கொண்டுட்டு நாம் வச்சிருக்கிற சமாதி கல்லறைன்னு நீ நினைக்கணும். இனிமேல் அதை நீ கண்ணால பார்க்க கூடாது. எல்லாரும் பெற்ற தாய் தந்தையை நேசிக்காதவன், பெற்ற பிள்ளைகளை நேசிக்காதவன் பெரிதொரு மனிதனை நேசிப்பான் என்று எப்படி நம்புவாய்? வாழ தகுதியற்றவன். அதனால் இந்த நாடு அவனை புறக்கணிச்சிடும்.